கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று 22வது ஜுஸு நிறைவடைந்திருக்கிறது. சூரத்துல் அஹ்ஸாப் முடிவடைந்து சூரத்து சபா, சூரத்துல் ஃபாத்திர் என்ற அத்தியாயங்களும் முடிக்கப்பட்டன. கடைசியாக சூரா யாசீன் ஆரம்பிக்கப்பட்டு இருக்கிறது. இன்று ஓதப்பட்ட அத்தியாயங்களிலே ஆரம்ப அத்தியாயமாகிய சூரத்துல் அஹ்ஸாப், நேற்றைய தினம் கூட இந்த சூரத்துல் அஹ்ஸாபினுடைய அந்த 9வது வசனம் முதல் உள்ள ஹந்தக் யுத்தத்தினுடைய அற்புதங்களை பற்றி நாம் நேற்றைய தினம் பேசினோம். சூரத்துல் அஹ்ஸாபிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பல அற்புதமான செய்திகளை நமக்கு சொல்லித் தருகின்றான். அதிலே முக்கியமாக கடந்த வருடத்திற்கு முந்தைய வருடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமே உரித்தான சில சிறப்பு தகுதிகள், அது வேறு யாருக்குமே கிடையாது. அப்படிப்பட்ட சில தகுதிகளை அல்லாஹ் இந்த சூரத்துல் அஹ்ஸாபிலே நமக்கு சொல்லித் தருகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்புகளை பற்றி அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சூரத்துல் அஹ்ஸாபை நாம் ஓதலாம். சுருக்கமாக சொல்ல போனால், உதாரணத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா 5வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். சூரத்துல் அஹ்ஸாபிலே அன்னபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், நபி இருக்கிறார்களே அவர்கள் மூமின்கள் அனைவருக்கும் உயிரை விட நெருக்கமானவர்கள், உயிரை விட நெருக்கமானவர்கள். இந்த அமைப்பு வேறு யாருக்குமே கிடையாது. நம்முடைய தாய் தந்தை, நம்முடைய மற்ற பிள்ளைகள் எல்லோரையும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்தபடியாகத்தான் நேசம் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நம்முடைய உயிரை விட மிக நெருக்கமானவர்கள், உயிரை விட நேசத்திற்குரியவர்கள். அது மட்டுமல்ல, அதே வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வ அஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹு, அவர்களுடைய மனைவிமார்கள் மூமின்களுக்கு தாய்மார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த தகுதி, இந்த அந்தஸ்து, இந்த பாக்கியம் வேறு யாருக்குமே கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் திருமணம் முடிக்கப்பட்டு ஒரு நாள் நபி அவர்கள் வாழ்ந்தாலும் திருமணம் முடித்து விட்டாலே அவர்கள் உலக முஸ்லிம்களுக்கு தாயாக மாறிவிடுவார்கள். அடுத்து வேறு யாருமே என்ன செய்ய முடியாது, திருமணம் முடிக்க முடியாது. அப்படி ஒரு தகுதியை அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் கொடுத்திருக்கிறான். அது மட்டுமல்ல, நபியை திருமணம் முடித்த ஒரே காரணத்திற்காக வேண்டி நபியினுடைய மனைவிமார்களுக்கும் சில தகுதிகளை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். அதையெல்லாம் நாம் இந்த சூரத்துல் அஹ்ஸாபை நீங்க ஓதி பார்த்தால், படித்து பார்த்தால் நன்றாக தெரியும். மற்ற பெண்களை தவறான எண்ணத்திலே அணுகுவதற்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களை நஊது பில்லாஹ் தவறான எண்ணத்திலே நெருங்குவதற்கும் உள்ள வேறுபாடை அல்லாஹ் சொல்லுகிற போது, யா நிசா அன் நபியு லஸ்துன்ன கஅஹதிம் மினன் நிசா, நீங்கள் நபியினுடைய மனைவிமார்களே நீங்கள் மற்ற பெண்களை போல அல்ல என்று அல்லாஹ் சொல்லுகிறான். யா நிசா அன் நபியு லஸ்துன்ன கஅஹதிம் மினன் நிசா இனித்தகைத்துன்ன ஃபலா தக்லான பில் கவுல், நீங்கள் மற்ற மனிதர்களுடைய மற்ற பெண்களை போல நீங்கள் இல்லை, மாறாக நீங்கள் மிக உயர்ந்தவர்கள் என்ற விஷயத்தை அல்லாஹ் சொல்லுகிற போது சொல்கிறான், மற்ற பெண்களை தவறான எண்ணத்திலே நெருங்குவதை விட உங்களை அவ்வாறு நெருங்கினால் பன்மடங்கான குற்றம் கிடைக்கும் என்ற விஷயத்தையும் அல்லாஹ் இன்றைய வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். கண்ணியமானவர்களே, இன்று நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு இதெல்லாம் நீங்க சூரத்துல் அஹ்ஸாபை ஓதி பார்த்தா நபியினுடைய அந்த அந்தஸ்துகளை பற்றி சொல்லப்பட்ட விஷயத்தை நமக்கு நல்லா புரிஞ்சுக்கலாம். அது இன்று ஓதப்பட்ட அத்தியாயத்துல தான் அல்லாஹ் தஆலா ஸலவாத்து என்ற ஒரு அழகான ஒரு இபாதத்தை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஸலவாத்துங்கிறது ஒரு இபாதத், ஸலவாத் என்பது இபாதத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொல்வது ஒரு இபாதத். ஆனால் எந்த ஒரு இபாதத்துக்கும் இல்லாத ஒரு அந்தஸ்தை நபியின் மீது ஸலவாத்து சொல்லக்கூடிய இபாதத் என்ற இந்த விஷயத்திற்கு அல்லாஹ் கொடுக்கிறான். தொழுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான், நோன்பு வையுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான், ஜக்காத்து கொடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான், திக்ர் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான், எல்லாமே சொல்கிறான். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளைகள். ஆனால் எதையும் முன்னுதாரணம் காட்டவில்லை. மாறாக அல்லாஹ் தஆலா ஸலவாத்தை பற்றி சொல்கிற போது, இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி, நிச்சயமாக அல்லாஹ்வும் மலக்குமார்களும் நபியின் மீது ஸலவாத் சொல்கிறார்கள். அப்போ ஸலவாத்துங்கிற இபாதத்தை நீங்க செய்யுங்க அப்படின்னு முதல்ல சொல்லாம, இது அல்லாஹ்வும் செய்கிறான், மலக்குமார்களும் செய்கிறார்கள், விசுவாசிகளே நீங்களும் அந்த நபியின் மீது ஸலவாத் சொல்லுங்கள். ஒரு மனிதர் ஒரு தடவை நபியின் மீது ஸலவாத் சொன்னால்
10 நன்மைகள் 10 அருள்களை அல்லாஹ் பொழிகிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார். மன் ஸல்லா அலைய ஸலாத்தன் ஸல்லல்லாஹு அலைஹி அஷ்ரா. எவர் ஒருவர் என் மீது ஒரு தடவை ஸலவாத் சொல்வாரோ அவர் மீது அல்லாஹ் தஆலா 10 முறை ஸலவாத் சொல்கிறான், அருள் புரிகிறான் என்று அர்த்தம். அல்லாஹ்வுடைய பேரருளை நாம் தாராளமாக பெற வேண்டும் என்றால் நபியின் மீது ஸலவாத் சொல்ல வேண்டும். கிதாபுகளை எடுத்து பார்க்கிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொல்லக்கூடிய பாக்கியத்தினால் கிடைக்கக்கூடிய அதாவது நன்மைகள் பிரயோஜனங்கள் நமக்கு எவ்வளவு என்று சொன்னால் ஏறக்குறைய 40 நன்மைகள் இருக்குங்க. 40 நன்மைனா என்ன? 40 பிரயோஜனங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொல்வதினால் நமக்கு கிடைக்கக்கூடிய பிரயோஜனங்கள் 40 பிரயோஜனங்கள். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன, தரஜாக்கள் உயர்த்தப்படுகின்றன, நபியினுடைய ஷஃபாத் கிடைக்கின்றன, அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கின்றன, அல்லாஹ்வுடைய கட்டளையை எடுத்து நடந்த ஒரு பாக்கியம் கிடைக்கின்றன, மலக்குமார்களுடைய இபாதத்தை எடுத்து செய்த பாக்கியம் நமக்கு கிடைக்கின்றன. அதே போல முகத்தினுடைய ஒளி உண்டாகின்றன, மனதிலே மகிழ்ச்சி உண்டாகின்றன, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத் உண்டாகின்றன, அல்லாஹ்வினுடைய முஹப்பத் உண்டாகின்றன. இது மாதிரியான 40 பிரயோஜனங்கள் ஸலவாத் சொல்வதின் காரணத்தினால் கிடைக்கின்றன என்பதை நாம் கிதாபுகளின் மூலமாக பார்க்கிறோம். எல்லாத்துக்குமே ஹதீஸினுடைய ஆதாரங்கள் இருக்கின்றன. இப்போ நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்று சொன்னால் சூரா அஹ்ஸாபினுடைய 53வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளே, லா ததுகுலு புயூத்தன் நபியி இல்லா அன் யுதன லக்கும் இலா தஆமின் கைர நாதிரீன இனாஹு வலாக்கின் இதா துஈத்தும் ஃபதுகுலு ஃபைதா தஇம்தும் ஃபன்தஷிரு வலா முஸ்தஅனிஸீன லிஹதீஸ். அல்லாஹ் சொல்கிறான், விசுவாசிகளே, நபியினுடைய வீட்டுக்குள்ளே நீங்கள் அனுமதி இல்லாமல் நுழைய வேண்டாம். லா ததுகுலு புயூத்தன் நபியி இல்லா அன் யுதன லக்கும் இலா தஆமின், அனுமதி இல்லாமல் விருந்துக்கு நீங்கள் நுழைந்து விட வேண்டாம். கைர நாதிரீன இனாஹு வலாக்கின் இதா துஈத்தும், உங்களை அழைக்கப்பட்டால், நபியினுடைய வீட்டுக்கு விருந்துக்கு அழைக்கப்பட்டால், ஃபதுகுலு செல்லுங்கள், வைதா தஇம்தும் சாப்பிட்டு முடித்து விட்டால், ஃபன்தஷிரு கலைந்து சென்று விடுங்கள், வலா முஸ்தஅனிஸீன லிஹதீஸ் தேவையில்லாமல் பேசிக்கொண்டு வெட்டியாக அமர்ந்து விடாதீர்கள். முஸ்தஅனிஸீன் லிஹதீஸ் இன்ன தாலிக்கும் நபியினுடைய வீட்டில் விருந்து சாப்பிட்டு அப்படியே நீங்கள் அமர்ந்து பேசிக் கொண்டிருப்பது என்பது யுதின் நபிய வயஸ்தஅதி மின்கும், அந்த நபியினுடைய மனதிலே நோவினை உண்டாக்கும், மனசுல வருத்தத்தை உண்டாக்கும். அதனால நீங்க பேசி என்ன செய்யாதீங்க, நபி அவர்களுடைய வாழ்க்கையில் தர்ம சங்கடத்தை உண்டாக்காதீங்க என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். கண்ணியமானவர்களே, இது நபியினுடைய வீட்டுக்கு மட்டும் அல்ல, இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய கண்ணியத்தை கவனத்திலே கொண்டு அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இது ஏன் அருளப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, ஸைனப் பின் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அல்லாஹ் திருமணம் முடித்து கொடுத்ததாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இன்னைக்கு ஓதப்பட்ட சூரத்துல் அஹ்ஸாப்ல அல்லாஹ் தஆலா ஸைனப் பின் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை, நபியே, உமக்கு நாம் திருமணம் செய்து கொடுத்தோம், வஸவ்வஜ்னாகஹா, நாமே அந்த பெண்ணை உங்களுக்கு திருமணம் முடித்து கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஏன் இந்த வார்த்தை அல்லாஹ் சொல்கிறான்? வேற எந்த மனைவிக்கும் இப்படிப்பட்ட பாக்கியமான சொல்லு கிடைக்கல. எதுக்குன்னு சொன்னா, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த இந்த வசனங்களினுடைய மத்தியிலே சொல்லிக் கொண்டிருக்கின்ற போது ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லப்படக்கூடிய நபியினுடைய வளர்ப்பு மகனுக்கு ஸைனப் பின் ஜஹ்ஷ் அவர்களை திருமணம் முடித்து கொடுக்கப்பட்டது. கொஞ்ச காலம் அவர்களுக்கு மத்தியிலே ஒரு இணக்கம் இல்லாமல் போய்விட்டது. ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடிக்கடி வந்து நபி அவர்களிடத்தில் முறையிடுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கும் ஸைனபுக்கும் ஒத்து போகல, எனக்கும் ஸைனபுக்கும் ஒத்து போகல, இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நபி அவர்கள் என்ன செய்யறாங்க? அமைதிப்படுத்துறாங்க. பொறுமையாயிரு, வாழ்க்கண்டா இப்படித்தான் இருக்கும். நம்மள்ட்ட யாராவது வந்து சொன்னா கூட அப்படிதான் செய்யணும், சமாதானம் தான் செஞ்சு வைக்கணுமே தவிர, அப்படியா செஞ்சுட்டான், உன் கையில தொழிலா இல்ல, நீ வேலைக்கு போற, நல்லா சம்பாதிக்கிற, நீ ஏன் அவனை அணுகி இருக்கணும், பேசாம விட்டுட்டு வந்துரு, நம்ம பாத்துக்கலாம். இன்னைக்கு உள்ள நிறைய பெற்றோர்கள் செய்ய பெரிய தவறான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, தன்னுடைய மகள் தன்னுடைய கணவனோடு கோபித்து கொண்டு வந்து விட்டால் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னு சொன்னா, இப்படி அவர்களை தைரியப்படுத்துவது. அது வாழ்க்கையினுடைய சமாதானம் அல்ல, இஸ்லாம் சொல்லக்கூடிய நல்ல வழிமுறை அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வளர்ப்பு மகனுக்கு அவங்க கஷ்டப்படுறாங்கிறது நல்லா தெரிஞ்சிருந்தும் கூட நபி அவர்களை செய்யறாங்க, சமாதானப்படுத்துறாங்க. பல தடவை சமாதானப்படுத்தினதுக்கு பின்னால நபி அவர்கள்ட்ட கடைசியா வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது அப்படின்ற உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து 2 பேரும் பிரிஞ்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு தலாக் விட வச்சு பிரிக்கிறாங்க. பிரிஞ்சதுக்கு பின்னால
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய வளர்ப்பு மகனுடைய மனைவி ஜைனப். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை ஜைனப் அவர்கள் உறவுக்கார பெண். எனவே நாம் இந்த வளர்ப்பு மகனுக்கு அவரை திருமணம் முடித்து கொடுத்து அவருடைய வாழ்க்கையில வந்து சின்ன ஒரு கீறலை உண்டாக்கிட்டோமே அப்படிங்கிற எண்ணத்துல நபி அவர்கள் என்ன செய்யறாங்க, ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு தூது அனுப்புறாங்க. நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், தகுதியான, அதாவது உறவுக்கார பெண் தான், திருமணம் முடித்ததற்கு தகுதியான ஒரு பெண். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் அந்த மனைவி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப விருப்பம், ஆனால் இது விஷயத்துல நான் அவசரப்பட மாட்டேன், அல்லாஹ்வினுடைய அனுமதியை நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே தான் அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கி வச்சான், நபியே உங்களை ஜைனபுக்கு நாம் திருமணம் முடித்து கொடுத்தோம். அப்போ அந்த இடத்துல தான் அல்லாஹ் தஆலா ஜயித் என்ற அந்த சஹாபியினுடைய பெயரை கொண்டு வரோம். ஜயித் திருமணம் முடித்திருந்த அந்த ஜைனபை தலாக் விட்டதற்கு பிறகு உங்களுக்கு நாம் திருமணம் முடித்து கொடுத்தோம் என்று அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், அந்த வார்த்தையை சொல்லி காட்டுறான். அந்த வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே வரும்போது தான் அல்லாஹ் என்ன செய்கிறான், மாகான முஹம்மதுன் அபா அஹதி மிர் ரிஜாலிக்கும் வலாக்கிர் ரசூலுல்லாஹி வ காத்தமன் நபியின். இப்படி மருமகளை கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே, வளர்ப்பு மகன் தான், சொந்த மகனுடைய மனைவி அல்ல, வளர்ப்பு மகனுடைய மனைவி. இந்த நேரத்தில் அந்த குறைஷி மக்கள் வளர்ப்பு மகனையும் சொந்த மகனை போல நினைத்தார்கள், பாகப்பிரிவினை விஷயம், திருமண விஷயம் எல்லாத்திலையுமே. அதனால அவர்களுடைய கலாச்சாரத்தின்படி அவர்கள் பேச ஆரம்பிச்சாங்க, முகமது எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டாரு, தன்னுடைய மகனுடைய மனைவியை கல்யாணம் பண்றாரு, இது எவ்வளவு பெரிய அநியாயம் அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க. அப்பதான் அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்குனா, மாகான முஹம்மதுன் அபா அஹதி மிர் ரிஜாலிக்கும், உங்களிலே எந்த ஆண்களுக்கும் முகமது தந்தையாக இருக்கவில்லை. ஆண்டா என்ன, வயது பருவ வயதை அடைகிற வரை உள்ள ஒரு ஆணுக்கு பேர். அப்போ எந்த ஒரு ஆணுக்கும் முகமது அவர்கள் தந்தையாக இருக்கவில்லை. அதனால் அவர்கள் முடித்த திருமணம் கூடும். அவர்கள் காத்தமுன் நபியின், கடைசி முத்திரையான நபி, எனவே அவர்கள் தவறு செய்ய மாட்டார்கள் போன்ற அழகான வார்த்தைகளை கூறி நபி அவர்கள் செய்தது சரிதான் என்ற ஒரு அழகான அதாவது ஒரு நிலையை அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தின் மூலமா சொல்லி காட்டுறான். சரி, நான் பேச வருவது இதுவல்ல. ஜைனப் அம்மையாரை நபி அவர்கள் திருமணம் முடித்ததற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஒரு விருந்து வைக்கிறார்கள். ஒரு மாவினால் ஆன ஒரு விருந்தை, ஒரு விரிப்பை விரித்து என்ன செய்கிறார்கள், அதை எல்லாருக்கும் முன்னால அதை மாவை புரட்டி போட்டு, பேரித்தம்பழம் போன்ற மாவு எல்லாத்தையும் ஒன்னா கலந்து புரட்டி போட்டு என்ன செய்யறாங்க, சஹாபாக்களை கூப்பிடுறாங்க. சில சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க, விருந்துக்கு கூப்பிடுறாங்க. அப்போ விருந்துக்கு வந்த சில சஹாபாக்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுக்குள்ள வந்து சாப்பிட்டு முடித்ததற்கு பிறகு 3 சஹாபாக்கள் மட்டும் என்ன செய்யறாங்க, உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நபி அவர்களுடைய வீடு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, ஆஹா அரபு நாட்டினுடைய பேரரசர் அல்லவா, அவருடைய வீடு பெரிய மாளிகை மாதிரி இருக்கும், இவங்க 2 பேரும் இவங்க 3 பேரும் ஒரு ஓரமா உட்கார்ந்து பேசினா கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரவேசிக்கு, அவர்களுடைய தனிமைக்கு எந்த விதமான இடையூறும் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் நினைச்சுக்க கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வீடை எப்படின்னு சொன்னா, இன்னைக்கு அடங்கி இருக்காங்க பாருங்க, அதுதான் அவங்க வீடு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடங்கி இருக்கக்கூடியது தான் அவருடைய வீடு. எந்த அளவிற்கு என்றால், காலை நீட்டினால் காலு அடுத்த பக்கத்துல இடிக்கும், எழுந்து நின்றால் அவர்களுடைய முகடும் மேலே தலைக்கு மேலே முட்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வீட்டின் அமைப்பு எப்படி இருந்தது என்றால், ஆயிஷா அம்மையார் தூங்குவார்கள், நபி அவர்கள் தொழுது கொண்டிருப்பார்கள், இரவு நேரத்திலே நின்று வணங்கி கொண்டிருப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா அம்மையார் கால் நீட்டி உறங்கிக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதா செய்ய வேண்டும் என்றால் கூட இடம் இருக்காது. சஜிதா செய்கின்ற போது லேசாக அந்த காலை தொடுவார்கள், உடனே ஆயிஷா அம்மையார் காலை மடக்கிக்கிடுவாங்க, உடனே நபி அவர்கள் அந்த சஜிதா பண்ணுவாங்க. இதுதான் நபி அவர்களுடைய வீட்டின் அமைப்பு. இந்த நேரத்தில் ஜைனப் அம்மையார் அவர்களை திருமணம் முடித்து, பொதுவாக நம்ம எல்லாருக்கும் உள்ளதுதான், புதுசாக ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டோம்னு சொன்னால் மனைவியை சீக்கிரம் பார்க்கணும், அவங்கள்ட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் எல்லாருக்கும், கணவனுக்கும் இருக்கும், மனைவிக்கு இருக்கும், மனித இயல்பு உணர்வுகள். இப்போ நபி அவர்கள் புது மனைவியை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. இந்த 3 பேர் என்ன செஞ்சிடறாங்க, உட்கார்ந்து பற்றையை போட்டு உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எந்திரிக்கிற மாதிரி தெரியல. நபி அவர்கள் நேரத்தை கடத்துறதுக்காக வேண்டி விருந்து தான் முடிஞ்சிருச்சுல, போக வேண்டியதானே, விருந்து முடிஞ்சும் கூட அங்கே உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 பேர் உட்கார்ந்து பேசட்டும், அவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர்களுடைய பண்பு, எந்திரிச்சு போங்க இங்கே வேலை இருக்கு அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. நபி அவர்கள் ரொம்ப நாசூக்கானவங்க, ரொம்ப நாகரிகமானவங்க. அதனால என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, நபியருடைய பண்பு எப்பேற்பட்ட பண்புன்னு சொன்னா, கையை பிடிக்கிறோம், முசாபா பண்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அற்புதமான பண்பு என்னன்னு சொன்னா, ஒரு மனிதர் நபி அவர்களிடத்திலே கை கொடுத்தால் அந்த கையை பிரிக்காத வரைக்கும் நபி அவர்கள் விட மாட்டாங்க. நபி அவர்களுடைய பண்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கை கொடுப்பாங்க, முசாபா பண்ணுவாங்க, அந்த மனிதர் தானாக தன்னுடைய கையை விலக்கிக் கொள்ளாத வரை நபி அவர்கள் கையை விலக்கிக்கிற மாட்டாங்க.
கை கொடுக்கின்ற போது அவருடைய முகத்தை பார்த்து புன்முறுவல் பூப்பார்கள். நபி அவருடைய பழக்கம். நம்ம இன்னைக்கு முசாபா பண்றோம், முசாபா ஒரு பக்கம் நடக்கும், பார்வை ஒரு பக்கம் இருக்கும். இப்படி இருக்கக்கூடாது. முசாபா யார்கிட்ட செய்யறோமோ அவங்களுடைய முகத்தை பார்க்கணும், சிரிக்கணும், புன்முறுவல் பூக்கணும். ஏதோ கடமைக்காக, ஏதோ ஒரு அதாவது பெயருக்காக என்ற ஒரு நிலையிலெல்லாம் முசாபா இருக்கக்கூடாது. முசாபஹாவுக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய அந்தஸ்து கொடுக்கிறான் என்றால், 2 மூமின்கள் சலாம் சொல்லி கைகளை சேர்த்து கொண்டு முசாபா செய்து கொண்டால் அதே நேரத்தில் அவருடைய பாவங்கள், அவருடைய கைகளை பிரிப்பதற்கு முன்பாகவே பாவங்கள் உதிர்ந்து விடுகின்றன. நம்ம முசாபஹாவுக்கும் நம்முடைய சலாமுக்கும் அவ்வளவு பெரிய பவர் அல்லாஹ் வச்சிருக்கிறான். மற்றவர்களுடைய முகமனை போல அல்ல, மற்றவர்கள் கைலாக்கு செய்து கொள்வதை போல அல்ல, கை குலுக்கிக் கொள்வதை போல அல்ல. நம்முடைய முசாபஹா அல்லாஹ்வுடைய அருளை பெற்று தரக்கூடியது, பாவங்களை உதிர்க்க வைக்கக்கூடியது, பாவங்களை கழுவக்கூடியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிப்பட்ட முசாபஹாவையும் கூட மனித உணர்வுகளோடு செய்தார்கள். அதை யாருடைய கையாவது பிடித்தால் அவர்களாக கைகளை பிரிப்பதற்கு முன்பாக நபி அவர்கள் பிரிக்க மாட்டார்கள். அவர்களாக முகத்தை திருப்புவதற்கு முன்பாக நபி அவர்களுடைய முகத்தை விட்டு திருப்ப மாட்டார்கள். நபி அவர்கள் பார்த்து ஒவ்வொருவரையும் சிரிப்பார்கள். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையிலே அமர்ந்திருக்கும் போது யாரையும் ஸ்பெஷலா பார்த்து சிரிக்க மாட்டாங்களாம். ஒவ்வொரு மனிதரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தோற்றத்தை வச்சு ஒவ்வொரு சஹாபாக்கள் நினைப்பாங்களா, நபி நம்மளோட ரொம்ப நெருக்கமா இருக்கிறாங்க, எல்லாரையும் விட நபி நம்ம மேலதான் ரொம்ப பாசமா இருக்கிறாங்க, எல்லாரையும் விட நபி நம்மளதான் அடிக்கடி பாக்குறாங்க, நம்ம மேலதான் முகப்பத்து இருக்கிறாங்க. 100 பேர் அந்த சபையில உட்கார்ந்தா 100 பேர் நினைப்பாங்களா, நம்மளதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப நேசிக்கிறாங்கன்னு நினைப்பாங்க. நபியினுடைய அணுகுமுறை அப்படி இருக்குமா? அப்போ உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, 3 பேரையும் போங்க எந்திரிச்சு போங்கன்னு சொல்றதுக்கு மனசு வரல. நபி என்ன செய்யறாங்க, புது மனைவி உள்ள இருக்கிறாங்க, அவங்க இருக்கட்டும் சொல்லிட்டு வெளியே போறாங்க. போய் ஆயிஷா அம்மையார்ட்ட போறாங்க. உடனே ஆயிஷா அம்மையார் கேட்கிறாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ், புது மனைவியை சந்திச்சாங்களா? அல்லாஹ் சந்திச்சீங்களா? உங்களுடைய வாழ்க்கையில அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும், உங்க புது வாழ்க்கையில. பாரக்கல்லாஹு லக்க வ பாரக அலைக்க. யார் சொல்றது? வாழ்த்து சொல்றது யாரு? புதுசா கல்யாணம் பண்ண பிறகு இன்னொரு மனைவி சொல்றாங்க வாழ்த்து. இன்னொரு மனைவி வாழ்த்து சொல்றாங்க, பாரக்கல்லாஹு லக்க யா ரசூலல்லாஹ், உங்க புது வாழ்க்கையில அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. புது மனைவியை சந்திச்சிட்டீங்களா? எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? ஆயிஷா அம்மையார் கேட்கிறாங்க. அவங்க சொன்னதுக்கு பின்னால அதுக்கு அடுத்து ஹப்சாட்ட போறாங்க. இப்படியே ஒவ்வொரு மனைவியா போயிட்டு வந்து பார்க்கறாங்க, 3 பேர் உட்கார்ந்திருக்காங்க. அந்த 3 பேர் இன்னும் எந்திரிக்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, என்ன செய்யறது? திருப்பி ஒரு ரவுண்ட் போறாங்க. ஆனா எந்திரிக்கிற மாதிரி தெரியல. கடைசியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸை பார்த்து கேட்கறாங்க, உள்ள போயிடுறாங்க. போன பிறகு அனஸை பார்த்து, அனஸ் தான் வேலைக்கு இருந்த சிறுவர், போயிட்டாங்களா அப்படின்னு கேட்கறாங்க. யார சொல்லலாம், இப்பதான் எந்திரிச்சு போறாங்க அப்படின்ற உடனே அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கினான். உடனே ஆயத்தை இறக்கிட்டான், மூமின்களே, நபி அவர்கள் விருந்துக்கு கூப்பிட்டா உள்ள போங்க, விருந்து முடிஞ்சிருச்சா எந்திரிச்சு வாங்க. நீங்க எந்திரிக்காம உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறது நபியினுடைய உள்ளத்துல நோவினை உண்டாக்கும். இது பெரிய விஷயமா நம்ம கேட்போம். நபி அவர்களுடைய உள்ளத்திலே இந்த வேதனை கூட வரக்கூடாது என்று ஆசைப்படுகிறான். நபி உங்களை போல வெட்டியானவர்கள் அல்ல. அல்லாஹ்வுடைய நோக்கம் தான். நபி அவர்கள் உங்களை போல வெட்டியானவர்கள் அல்ல, உலகத்துக்காக வந்தவர்கள் அல்ல. அவர்களுக்காக சேவைகள் ஏராளமாக காத்து கிடக்கின்றன. அப்படி இருக்கும்போது அவர்களுடைய இந்த நேரத்தை வீணடிப்பது என்பது உங்களுடைய அநியாயம். நீங்க உடனே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்க உங்களுடைய மனைவியிடத்துல செல்லுங்கள், திரை போட்டுக் கொள்ளுங்கள், அடுத்தவர்கள் பார்க்காதவர் திரை போட்டுக் கொள்ளுங்கள், அதுதான் உங்களுக்கும் அவர்களுக்கும் ரொம்ப நல்லது, பரிசுத்தம் நிறைந்தது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இங்க நம்ம பேச வர்றது என்னன்னு சொன்னா, விருந்தளிப்பு என்பது, விருந்தோம்பல் நம்ம மார்க்கத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயம். விருந்தளித்தல் என்பது மார்க்கத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கண்ணியமானவர்களே, விருந்தாளி எப்படி நடந்துக்கிறோம், விருந்து அளிப்பவர் எப்படி நடந்து கொள்ளணும், இதை நம்முடைய மார்க்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யுக்ரிம் லைஃபஹு. அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் யார் நம்பினாரோ, விசுவாசம் கொண்டாரோ, ஈமான் கொண்டாரோ, அவர் தன்னுடைய விருந்தாளிகளை கண்ணியப்படுத்தட்டும். கண்ணியப்படுத்தணும். விருந்தாளிகளுடைய முகம் சுளிப்புக்கு உண்டாகக்கூடிய வகையிலே அவர்களை கேவலப்படுத்தக்கூடாது, அவர்களை அவமதிக்க கூடாது. மாறாக அவர்களை எந்த விதத்தில் கண்ணியப்படுத்தணுமோ அந்த விதத்தில் கண்ணியப்படுத்தணும். அது மட்டுமல்ல, விருந்தாளி யாராவது வந்துட்டா 3 நாட்கள் அந்த விருந்தாளிக்கு நம்ம வீட்டில் உரிமை இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்-லியாஃபத்து ஸலாஸத்துன், விருந்தோம்பல் என்பது 3 நாட்கள் ஆகும். அல்-லியாஃபத்து ஸலாஸத்து அய்யாமின், விருந்தோம்பல் என்பது 3 நாட்கள் ஆகும்.
ஃபமன் கான வரா அதாலிக்க 3 நாள் ஆகி ஆள் போல எந்திரிச்சு போலன்னு வச்சுக்கிறேங்க. ஆஹா நல்ல விருந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு 3 நாளைக்கு மேலே ஒருத்தர் உட்கார்ந்துட்டாருன்னு சொன்னா அவர் சாப்பிடக்கூடிய உணவெல்லாம் சதக்காவாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார் 3 நாள் வரைக்கும் அவர் சாப்பிட்டது விருந்தோம்பல், அது பரக்கத்தான உணவு. 3 நாளைக்கு மேல அவர் இருந்தால் நீங்க கொடுக்கணும், ஆனா நீங்க கொடுக்கக்கூடிய உணவு சதக்காவாக நிறைவேறும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். கண்ணியமானவர்களே, அது மட்டுமல்ல, இது முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். மேலே சொல்லப்பட்ட ஹதீஸ் புகாரி முஸ்லிம்ல வருகிறது, இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல வருகிறது. இன்னொரு ஹதீஸை நபி அவர்கள் சொல்கிறார்கள், லா யஹில்லு லிரஜுலின் முஸ்லிமின், முஸ்லிமான ஒரு மனிதருக்கு கூடாது ஐ யுகீம இந்த அஹீஹி ஹத்தா யுஸிமஹு, தன்னுடைய எந்த வீட்டுக்கு நாம் விருந்துக்கு போறோமோ அவர்களுக்கு நோவினை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அங்கே தங்குவது கூடாது. சில வீட்டுக்கு போவோம், ஒரு அறை தான் இருக்கும், ஒரு ரூம் தான் இருக்கும். அங்க போய் நம்ம கணவன் மனைவியோட போய் இறங்கணும்னு சொன்னா அவர் பிளாட் பார்த்துக்கு வந்துடும். சென்னையினுடைய வாழ்க்கை, பாம்பேயினுடைய வாழ்க்கையெல்லாம் பார்க்கலாம். இவர் வெளியில வந்து படுத்து கிடப்பார், விருந்தாளி உள்ள போய் படுத்து கிடக்கணும். இப்ப இது நோவினை தானே. அப்ப எந்த வீட்டுக்கு நம்ம விருந்துக்கு போறோமோ அவர்களுடைய சூழ்நிலைகளை அனுசரித்து அங்கே தங்குவதா இல்லையா என்பதை முடிவெடுக்க வேண்டும். அவ்வாறு அவர்களுடைய மனம் நோவினைப்படக்கூடிய அளவிற்கு தங்குவது என்பது ஒரு முஸ்லிமான மனிதருக்கு கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இது முஸ்லிம், இதுவும் முஸ்லிம்ல வருகிறது, சஹீஹ் முஸ்லிம்ல வருகிறது. அடுத்து விருந்தாளி வருகிற போது அவரை புன்சிரிப்போடு வரவேற்க வேண்டும், வாழ்த்துக்களை கூறி வரவேற்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வஃப்தே அப்துல் கைஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கூட்டத்தினர் விருந்தாளிகளாக வந்தபோது நபி அவர்கள் அவர்களை வரவேற்ற விதம் என்ன தெரியுமா? மர்ஹபம் பில் வஃப்தில் லதீன ஜாஉ கைர ஹஸாயா வலா நதாமா, எந்த கேவலமோ எந்த இழிவோ இல்லாமல் உங்கள் வருகை வாழ்த்துக்குரிய வருகையாக ஆகட்டும், உங்கள் வருகை நல்வரவாக ஆகட்டும் என்பதாக நபி அவர்கள் அவர்களை கூறி வாழ்த்து கூறி வரவேற்றார்கள். நீங்க வந்த இடம் எந்த கேவலமும் இருக்காது, எந்த விதமான நோவினையும் உங்களுக்கு இருக்காது, சந்தோஷமா வந்துருங்க என்பதாக நபி அவர்கள் வாழ்த்து கூறி வரவேற்றார்கள். இந்த ஹதீஸும் முஸ்லிமிலே வருகிறது. கண்ணியமானவர்களே, அது மட்டுமல்ல, சரி விருந்தாளி வர்றார், நாம ஒருத்தர் விருந்துக்கு கூப்பிடுறோம்னு வச்சுக்கிறோங்க. விருந்தாளி வர்றதுக்காக வேண்டி தயாராகும் போது இன்னொரு நண்பர் வந்தார், எங்க போறீங்க? இந்த மாதிரி அந்த அப்துல் காதர் பாய் வந்து விருந்து கூப்பிட்டாரு, ஒரு 2 பேரோட சேர்ந்து வர சொன்னார். நானும் சும்மா தானே இருக்கிறேன், நானும் வர்றேனே அப்படிங்கிறார். அப்போ சரி வாங்கலேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வரும்போது அவர் கூப்பிட்டது இவரை மட்டும்தான். இவர் இன்னொருத்தர் தொடர்ந்து வர்றாருன்னு வச்சுக்கிறோங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறை என்னன்னு சொன்னா, யாராவது கூட வந்தா நபி அவர்கள் விருந்தாளி இடத்துல கேட்பாங்களாம், விருந்து உபசரிப்பு பண்ணக்கூடிய ஒரு இடத்துல கேட்பார்களாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என் கூட இன்னொருத்தர் அனுமதி இல்லாம வந்திருக்கிறார், நீங்கள் அனுமதித்தால் கூட்டிட்டு வர்றேன், இல்லைங்கன்னா நான் விட்டுட்டு வந்துடுறேன், நீங்க என்ன சொல்றீங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல அனுமதி கொடுத்தால்தான் உள்ள கூட்டிட்டு போவாங்களாம். நாம விருந்தாளியாக ஒரு இடத்துல போகும்போது அதிகப்படியாக யாராவது வந்தால் விருந்தளிப்பவரிடத்திலே அனுமதி பெற வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அபூ ஷுஐப் என்பதாக சொல்லக்கூடிய ஒரு சஹாபி தன்னுடைய வேலைக்காரரை பற்றி சொன்னாங்க, விருந்து ஏற்பாடு பண்ணுங்க, நபி அவர்களை நான் விருந்துக்கு கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி நபி அவர்களை விருந்து கூப்பிடுறாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்றாங்க. நபி அவர்கள் வெளியில் நின்று கேட்டாங்க, தோழரே 5 பேரை கூட்டிட்டு வர சொன்னீங்க, 6வது ஒரு மனிதர் வந்திருக்கிறாரு, நீங்க நாடினால் அதிம்து, நீங்க நாடினால் அவருக்கு நான் அனுமதி கொடுக்கிறேன், வயின் ஷீத்த தரக்து, நீங்க நாடலை அப்படின்னு சொன்னா அவரை நான் விட்டுட்டு வந்துடுறேன், என்ன சொல்றீங்கன்னு சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அந்த சஹாபி சொன்னாங்க, யார சொல்லலாம் 5 or 6 தானே, பரவாயில்லை கூட்டிட்டு வாங்க அப்படின்ற உடனே நபி அவர்கள் உள்ளே அழைத்து வந்தார். இதுவும் ஒரு விருந்தாளியினுடைய முறை, நாகரிகம் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டியாக ஆக்குகிறார்கள். அதே போல விருந்துக்கு செல்லக்கூடியவர் அனுமதி பெற்று செல்ல வேண்டும். எப்போ விருந்து முடிஞ்சிருச்சோ அவர்களுக்கு நோவினை தரக்கூடிய வகையில அங்கே அமர்ந்து இருக்க கூடாது, வெளியாகிவிட வேண்டும். இதுவும் அல்லாஹ் இன்று ஓதப்பட்ட வசனத்தின் மூலமாக சொல்லி காட்டுகிறான். இது 4வது முறை. 5வது முறை என்னன்னு சொன்னா, விருந்து சாப்பிட்டு என்ன செய்யக்கூடாது, ஏனோதானோன்னு எந்திரிச்சு வந்துடக்கூடாது. மாறாக என்ன செய்யணும்னு சொன்னா துஆ செய்யணும். விருந்து கொடுத்தவருக்கு துஆ செய்யணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டுக்கு போறாங்க. அவர்களுக்கு ஸஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விருந்தளிக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செஞ்சாங்க. அதாவது அவர்கள் கொடுத்த விருந்து என்ன தெரியுமா? ஸ்பெஷலான விருந்தே அந்த காலத்துல அதான், ரொட்டியும் ஜெய்தூன் எண்ணெயும் ஆலிவ் ஆயில், இதுதான் அவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான உணவு. இன்னைக்கு
பரப்பி வைக்கப்பட்டுரும். சாதாரண விஷயம் இல்லை, பெரிய அளவில் சிக்கன் இருக்கும், மட்டன் இருக்கும், பீஃப் ஒரு பக்கம் இருக்கும், எல்லாமே பொரிச்சு வேற இருக்கும், ஆக்கி வேற இருக்கும். இதெல்லாம் இன்னைக்கு அல்லாஹ் ரொம்ப விசாலமாக்கிட்டான். நம்முடைய வாழ்க்கையில உணவு விஷயத்தை ரொம்ப விசாலமாக்கிட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன போது கூட சஅத் இப்னு உபாதா பெரிய தலைவர், அவங்க வீட்டில் கொடுக்குற விருந்து என்ன தெரியுமா? ஒரு காஞ்சி போன ரொட்டி, ஜெய்தூன் எண்ணெய் தொட்டு கூட சாப்பிட்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டுட்டு துஆ செய்கிறாங்க. அஃப்தர இந்தக்குமுஸ் ஸாயிமூன் வஅகல தஆமுக்குமுல் அப்ரார் வஸல்லத் அலைக்குமுல் மலாயிகா. நோன்பாளிகள் உங்கள் வீட்டில் நோன்பு திறப்பார்களாக. அல்லாஹ்ட்ட துஆ செய்கிற விஷயம். நோன்பாளிகள் உங்களுடைய வீட்டில் நோன்பு திறப்பார்களாக. வஅகல தஆமுக்குமுல் அப்ரார், நல்லோர்கள் உங்களுடைய வீட்டில் சாப்பிடுவார்களாக. வஸல்லத் அலைக்குமுல் மலாயிகா, மலக்குமார்கள் உங்களுக்கு அருள் வேண்டி துஆ செய்வார்களாக. நபி அவர்கள் கேட்ட துஆ இது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட இந்த துஆ அபூ தாவூத்ல வருது. இன்னொரு துஆவும் கேட்பாங்க. அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபீமா ரஸக்தஹும் வக்ஃபிர் லஹும் வர்ஹம்ஹும். யா அல்லாஹ், விருந்தளித்த இவர்களுடைய வாழ்க்கையில பரக்கத் செய்வாயாக, அவரை மன்னிப்பாயாக, அவரை இரக்கப்படுவாயாக, ரஹ்மத் செய்வாயாக என்று நபி அவர்கள் துஆ செய்வாங்க. எவ்வளவு நபி அவர்களுடைய துஆனா சாதாரண விஷயமா? விருந்து சாப்பிட்டுட்டு இந்த துஆவை நம்ம செஞ்சோம்னு சொன்னா, நம்ம தமிழ்லே செய்யறோம்னு வச்சுக்கோங்க, நம்ம மொழியிலே செய்யலாம். அல்லாஹ் தஆலா உங்களுடைய வாழ்க்கையில பரக்கத் செய்யட்டும், அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில ரஹ்மத் செய்யட்டும், அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிச்சு பரிசுத்தமாக்கட்டும் அப்படின்னு நம்ம மனதார நம்ம வாழ்த்தினோம் சொன்னா அவர் மனசு எப்படி குளிர்ந்து போயிடும். கண்ணியமானவர்களே, அது மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு துஆ செய்வாங்க. அல்லாஹும்ம அத்இம்னி, அல்லாஹும்ம அத்இம் மன் அத்அமனி வஸ்கி மன் சகானி. யா அல்லாஹ், யார் எனக்கு உணவு கொடுத்தாரோ அவருக்கு நீ உணவளிப்பாயாக, யார் எனக்கு பானங்களை கொடுத்தாரோ அவருடைய தாகத்தை நீ தீர்ப்பாயாக என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்வார். இப்படிலாம் நம்ம துஆ செய்யும் போது அவர்களுடைய அந்த விருந்துக்கு கொடுத்தவருடைய உள்ளம் மகிழ்ச்சி அடையும், அவருடைய வாழ்க்கையில் பரக்கத்து உண்டாகும். இந்த ரெண்டு ஹதீஸுமே முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ். கண்ணியமானவர்களே, அது மட்டுமல்ல, அதாவது விருந்தாளி இருக்கிறார்களே, அவர்கள் விருந்துக்கு செல்கின்ற நேரத்தில் அந்த உணவு பிடிக்கலன்னு வச்சுக்கிறீங்க, அது என்ன செய்யணும்? பல உணவு வச்சிருக்குன்னு சொன்னா எது நமக்கு மட்டமா தெரியுதோ அதை முதல்ல தொடரும். விருந்து கொடுக்கிறவர் என்ன நினைக்கணும்னு சொன்னா, பரவாயில்லை இதுவே இவருக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னா, அப்படின்னு சொன்னா இவர் இந்த உணவெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கும் அவருக்கு அப்படி நினைக்கணும். விருந்து கொடுக்கக்கூடியவர் அவ்வளவு சந்தோஷப்படணும். அந்த அளவிற்கு அந்த விருந்தோம்பலை நாம் என்ன செய்யணும்? அதை ரொம்ப மதிப்போடு எடுக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கம் என்னன்னு சொன்னா, பல உணவு வைக்கப்படும் சொன்னா எதை நம்ம சாதாரணமா நினைப்போமோ அந்த உணவை முதல்ல எடுத்து நபி அவர்கள் சாப்பிடுவாங்க, விருப்பத்தோடு சாப்பிடுவாங்க. நபி அவர்களுடைய முகபாவனை எப்படி இருக்குன்னு சொன்னா, நபி அவர்கள் ரொம்ப இதை விரும்புறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நபி அவர்கள் நாகரிகமா நடந்து கொள்வார்களாம். கண்ணியமானவர்களே, இதுதான் விருந்தோம்பல், விருந்துக்கு செல்லக்கூடியவருடைய நிலை. ஆனால் விருந்து கொடுக்கக்கூடியவருடைய நிலை எப்படி இருக்குன்னு சொன்னா, யாருக்கு நம்ம விருந்து கொடுக்கிறோமோ அவர்கள் தக்வா உடையவர்களாக நல்ல மூமின்களா இருக்கணும். அப்பதான் துஆ கிடைக்கும். யாராவது எவனோ ஒருத்தனை கூட்டிட்டு வந்து நம்ம விருந்து கொடுத்தோம்னு வச்சுக்கிறோங்க, இங்க நல்லா ஃபுல் கட்டு கட்டிட்டு அங்க வேற போய் ஏதாவது அடிச்சுட்டு போயிடுவான். அப்போ நம்மளுக்கு என்ன நன்மையா கிடைக்கும்? அப்போ மூமினா இருந்தா என்ன செய்வாங்க? நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த இந்த 3 துஆக்களை செஞ்சுட்டு போவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், உங்களுடைய உணவை நல்லோர்களை தவிர யாரும் சாப்பிட வேண்டாம். மூமின்களை பார்த்து சொல்றாங்க, உங்களுடைய உணவை நல்லோர்களை தவிர வேற யாரும் சாப்பிட வேண்டாம், தக்வா உடையவர்களுக்கு உங்களுடைய விருந்துக்கு அழையுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே கண்ணியமானவர்களே, நல்லோர்களை விருந்துக்கு நாம் அழைக்கின்ற போது அவருடைய துஆக்கள் நமக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, விருந்து கொடுக்கக்கூடியவரிடத்தில் இருக்க வேண்டிய இன்னொரு பண்பு என்னன்னு சொன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை அவங்களுக்கு காட்டக்கூடாது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை காட்டக்கூடாது. ஒருத்தர் விருந்துக்கு போனாராம், விருந்துக்கு போன உடனே யதார்த்தமா அப்பதான் சுட சுட ரொட்டி வச்சு உட்கார வச்சு சாப்பிடுறாரு. உடனே விருந்தாளி வந்த உடனே பார்த்தாரு, ஆஹா எதிர்பாராத விதமா நம்ம 2 ரொட்டி வச்சு சாப்பிட்டு இருக்கோம், இவர் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன செஞ்சாரா, சாப்பிட்டு இருந்தவர் என்ன ரொட்டி இது, ஏதாவது ஒரு எந்த நாயாவது சாப்பிட மாட்டாராம். அப்போ அவரு விருந்தாளி நிப்பார், அவரு இந்த ரொட்டிக்காக உட்காருவாரா? அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, இந்த வார்த்தை அவரை மனசை புண்படுத்தணும், அவர் போயிடும், இங்க இருந்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாரு அவர் நினைக்கிறார். அப்ப இந்த மாதிரி எல்லாம் என்ன செய்யக்கூடாது, விருந்தாளியை அவமதிக்க கூடாது. எதுவோ நம்ம வீட்டுல என்ன இருக்குதோ என்ன செய்யணும், அந்த சாப்பாடை வச்சு அவங்களுக்கு சந்தோஷமா கொடுக்கணும். சில இடங்கள்ல நம்ம ஊர்ல பேசிக்கிடுவாங்க, சில ஊரை பத்தி வேலைக்காரன்ட்டு சொல்லி வச்சிருப்பாங்களாம், விருந்தாளி யாராவது வந்தா நான் வந்து மீன் வாங்கிட்டு வர சொல்லுவேன், சொல்லும் போதே என் கையை கவனிக்கணும் அப்படின்ட்டு. உடனே சொல்லுவாராம், ஏப்பா தம்பி மார்க்கெட்ல போய் நல்ல பெரிய மீனா வாங்கிட்டு வர சொல்லுவாராம். இப்போ வேலைக்காரர் எங்க கவனிப்பார் தெரியுமா,
எஜமானருடைய கையை கவனிப்பார். இப்படி காட்டினா பொடி மீனா வாங்கிட்டு வந்துருன்னு அர்த்தம். பொடி மீனா வாங்கிட்டு வந்துருன்னு அர்த்தம். இப்படி காட்டலன்னு வச்சுக்கோங்க, நல்ல பெரிய மீனா, முக்கியமான விருந்தாளி. இப்படி பாகுபாடு காட்டுவது என்பது மூமியினிடத்தில் கூடாது. யாரோ ஏழைபாளையா இருந்தாலும் சரி, சாதாரணமானவங்களா இருந்தாலும் சரி, நம்ம கொடுக்கக்கூடிய விருந்து அவருடைய மனசை சந்தோஷப்படுத்தக்கூடியதா இருக்கும். அப்பதான் அவங்க துவா செய்வாங்க. இப்ப விருந்தாளி எப்படி இருக்கணும்னு சொன்னா, தன்னுடைய முக பாவனையை புன்சிரிப்போடு அவர்களுக்கு காட்டும், தெளிவா காட்டும். அப்பதான் விருந்தோம்பலுக்கு வரக்கூடிய மனிதருக்கு சந்தோஷம். ஏன் சொன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், ஃபக்கர்ரபஹு இலைஹிம் கால அலா தாக்குன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மலக்குமார்கள் விருந்தாளி வேஷத்துல வந்தபோது அவர்களுக்கு பொரிச்ச கறியை கொண்டு போய் கொடுத்து முகசிரிப்போட சிரித்த முகத்தோட என்ன செஞ்சாங்களாம், நீங்க சாப்பிடுங்களேன் அப்படின்னு ரொம்ப கெஞ்சினாங்களாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். கண்ணியமானவர்களே, கடைசியா ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறப்பார்கள் என்ற சுப செய்தியை கொண்டு வருவதற்காக வேண்டி மலக்குமார்களை அனுப்புகின்ற போது அவர்களை விருந்தாளியினுடைய உருவத்தில் தான் அல்லாஹ் அனுப்பினான். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தார் அழிக்கப்பட போகிறார்கள், லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நிம்மதி கிடைக்க போகிறது என்ற சுப செய்தியை சொல்வதற்காக வருகிற போது அவர்களும் அழகான தோற்றத்திலே இருந்த விருந்தாளிகளின் உருவத்தில் தான் வந்தார்கள். விளக்கம் என்ன சொல்லப்படுகிறது தெரியுமா? விருந்தாளிகளை நாம் உபசரித்தால் நம் குடும்பத்திலே குழந்தை பாக்கியம் இல்லை என்றால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும், நம்முடைய வருமானத்திலே பரக்கத் உண்டாகும். எந்த வீட்டிலே விருந்தாளிகளை உபசரிக்கப்படுகிறதோ அந்த வீட்டிலே அல்லாஹு தஆலா எந்த கஷ்டங்கள் கவலைகள் இருந்தாலும் தூரமாக்கி விடுவான். சந்தோஷம் அந்த வீட்டுக்குள் குடி போகும். அல்லாஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையிலும் விருந்தோம்பல் என்ற அற்புதமான குணத்தை கொடுத்து நம்முடைய வாழ்க்கையிலும் விசாலமான மகிழ்ச்சியான சந்தோஷமான வாழ்க்கையை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.